Meenakshi Institute of Engineering and Technology, Tandalam, Chennai. BTech CSC, ANML, ANDS, Cyber Security, IT and ECE. மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா தி சென்னை சில்க்ஸ் Launching Adisaya One World, அதிசயங்களின் ஆரம்பம். தலைக்கவசம் தலையில் மாட்டுங்க. ஓரமாக நின்று பேசுங்க தம்பி. ஒட்டி வர வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே வாங்க. முட்டடிச்சு நம்ம என்ன ஆகும் தம்பி? இந்த வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க தம்பி. வண்டி எவ்வளோ வருஷமாக ஓட்டிங்கன்னா 10 வருஷம் ஓட்டிட்டீங்களா? பின்னாடி இவ்வளோ நீரை நீட்டிட்டு வருது. இந்த கை குழந்தை வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப எப்படி போவாங்க? 10 ரூபா துணி தான், ஆனால் இது பல பேர் உயிரை காப்பாற்றும். சாலை பயணம் இருக்கு இல்லைங்களா, இதில் ஒருத்தருமே தவிர்க்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது. தலைக்கவசம் போட்டிருக்கீங்களா? இந்த கிளிப் யாருன்னா மாட்டுவாங்க. லாரி இந்த பக்கம் வரும், ஏன்னா நூற்றாண்டு லாரிக்கு பின்னாடி போங்க, வண்டிக்கு பின்னாடி போயிட்டு வாங்க. இந்த கிளிப்பை மாட்டிக்கோங்க ஐயா. பெரிய வண்டியில் போகிறீங்க, தலைக்கவசம் மாட்டுங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா பின்னாடி தூரமாக வர்றவங்களுக்கு இந்த வண்டி போகிறது தெரியுமா? எவ்வளவோ வியாபாரம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்த்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் நீங்கள் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நிப்பாட்டிருக்கீங்க. தினமும் சாலைகளில் ஒரு மணி நேரத்துக்கு 20 பேர் இறந்துட்டு இருக்காங்க. சாலை விதிகளை மீறுறதுனால மட்டும் இத்தனை விபத்துகள் நடந்துட்டு இருக்கு. இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை, நம்ம மாறணும். பாருங்க, ஃபோனை பேசிகிட்டே போகிறாரு, அடுத்தவங்க தட்டி விட்டால் அவர் மேலே சொல்ல வேண்டியது. பள்ளி கல்லூரி குழந்தைகள் வர இடம் போகிற இடம், ஏன்னா நீங்களுமே 2 பக்கம் பார்த்துட்டு வாங்க. அவசரத்தில் வேகமாக ஓடி வராதிங்க. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. ஹலோ, கொஞ்சம் நின்று போங்க. ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க சாலைகளில்? திஸ் இஸ் யுவர் கிஃப்ட் ஃபார் யூ. போத் ஆஃப் யூ வேரிங் சீட் பெல்ட் ஆல்வேஸ். இஃப் யூ கோ லாங் பேக் சைடு ஆல்சோ வேர் சீட் பெல்ட். தம்பி ஒரே நிமிஷம், கிளிப்பாக மாட்டுங்க தம்பி. ஏன் மாட்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களா? அதிவேகம் ஆபத்தானது. வணக்கம், என் பேர் விஎஸ் சுரேஷ்குமார். நான் விழின்னு சொல்லி விழிப்புணர்வே வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு நோக்கத்துக்காக சாலை பாதுகாப்பு, ஏன்னா சாலை பாதுகாப்பு, சாலை பயணம் இருக்குது இல்லைங்களா, ஒருத்தருமே தவிர்க்க முடியாது. பிறந்த குழந்தையிலேருந்து மருத்துவமனைக்கு போகிறதுலேருந்து நம்முடைய இறுதி பயணம் வரைக்கும் எல்லாமே சாலைகள் தான். இதில் ஒருத்தருமே தவிர்க்கவும் முடியாது, தப்பிக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி தான். ஆனால் அதில் நிறைய பேர், நானே ஒரு நாள் அவசரத்தில் நின்றுட்டு தலைக்கவசம் போடாமல் போயிட்டோம். ஒரு சின்ன வேலைக்காக போகிறோன்னு சொல்லிட்டு தலைக்கவசம் இல்லாமல் போயிட்டோம். அந்த நேரத்தில் 3 பேர் கல்லூரி மாணவர்கள் எதிர் திசையில் வந்துட்டாங்க. அவங்க நம்ம மேலே அடித்ததுனால தவறு யார் மேலேங்கிறது 2வது, பாதிப்பு யாருக்குன்னு தான் பார்க்கணும். அதில் நமக்கு சின்ன விபத்து நடந்துருச்சு. இதை அப்போ தான் நினச்சிட்டேன், கடவுள் மிகப்பெரிய வாய்ப்பை நமக்கு கொடுத்துருக்காரு, அதுக்காகத்தான் நம்மளை பிழைக்க வச்சுருக்காரு கடவுள். நம்மளால் என்ன செய்ய முடியும் அப்படின்னு நினச்சி தான் இப்போ பண்ணிகிட்ருக்குறோம். கிட்டத்தட்ட 12 வருஷமாக சாலைகளில் நம்ம என்னெல்லாம் பண்ணுறோன்னு யோசிச்சு பாருங்கள். தலைக்கவசம் போடுறோமா, அதை சரியாக போடுறோமா, அந்த கிளிப்பை மாட்டுறோமா, 4 சக்கர வாகனத்தில் போகிறோம், காரில் சீட் பெல்ட் போடுறோமா, எல்லோரும் போட்டிருக்கோமா, வெளியூர்லாம் போனோம்னா பின்னாடி உட்காந்துருக்கவங்களும் போட்டிருக்கோமா அப்படின்ட்டு. அப்புறம் தேவையில்லாமல் ஒலி எழுப்புறது, சிக்னல் 3 நொடி இருக்கும், மஞ்சள் விளக்கு போடுறப்ப அவசரத்தில் போயிடலான்ட்டு போகிறது, சாலைகளில் அதிவேகமாக போகிறது. இந்த மாதிரி போகிறத நம்மளால் என்ன செய்ய முடியும்னு பார்த்து எங்கெல்லாம் போய் சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லி எல்லா சிக்னல்லையுமே, கோயம்புத்தூரில், திருவண்ணாமலையில், விருதுநகர் மாவட்டம், எங்கெல்லாம் மக்கள் கூடுறாங்களோ, கோயில் திருவிழாக்கள், இந்த மாதிரி எல்லா இடங்கள்லையுமே போய் எந்த அளவுக்கு நம்ம விஷயத்தை கொண்டு சேர்த்த முடியுமோ அந்த அளவுக்கு சேர்த்திக்கிட்டு இருக்கோம். இது என்னென்னா, நம்ம எல்லாருமே மாற வேண்டியது இது ஒன்று தான். நம்ம மாறிட்டோம் அப்படின்னோம்னா நம்மளை சுற்றி எல்லாமே மாறிடும். சாலை விதிகளை ஒவ்வொருத்தரும் மதிக்கணுங்க. சாலை விதிகளை சிலருக்கு மட்டும் கிடையாது, எல்லாத்துக்குமே தான். உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி, ஜனாதிபதி, பிரதமர், இதில் யாருக்குமே விதிவிலக்கு கிடையாது. எல்லாருமே சாலை விதிகளை மதித்தோம்னா எல்லாருமே பயணம், சாதாரண மனிதனும் சந்தோஷமாக பயணம் பண்ணலாம். ஒரு நொடி அந்த அலட்சியத்தினாலையும் அவசரத்தினாலையும் தான் இந்த விபத்துக்கள் நடக்குது. அதனால் முழுக்க சாலைகளில் கவனம் வச்சோம்னா அந்த கடவுள் நம்ம மேலே எப்போவுமே கவனமாக இருப்பார். தலைக்கவசம் தலையில் மாட்டுங்க. ஓரமாக நின்று பேசுங்க தம்பி. ஒட்டி வர வேண்டாம், கொஞ்சம் தள்ளியே வாங்க. சரியா? முட்டடிச்சு நம்ம என்ன ஆகும்? கொஞ்சம் இடைவெளி விட்டு வாங்க. ஒலி எழுப்பாதீங்க தம்பி, யாரும் நிற்க மாட்டாங்க. தம்பி, இந்த வண்டியை ஓரமாக நிப்பாட்டுங்க தம்பி. இந்த கம்பி ஏற்றிட்டு போகிற ஒரு தம்பி, வண்டி எவ்வளோ வருஷமாக ஓட்டுறீங்கன்னா?
10 வருஷம் ஓட்டிட்டீங்களா, பின்னாடி இவ்வளோ நீரை நீட்டிட்டு வருது. பக்கத்தில் மெயின் ரோட்டில் பார்க்குறப்ப இப்படி ஆடுதில்ல. சின்ன கை குழந்தை வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறப்ப எப்படி போவாங்க? பக்கமோ தூரமோ எவ்வளோ நேரம், 10 ரூபா துணி தான். ஆனால் பல பேர் ஏன்னா சாரியெல்லாம் சொல்லி பழகாதீங்க. நீங்கள் செய்கிற வேலையை சரியாக சொல்லி செஞ்சிட்டோம்னா சாரி வேண்டியது இல்லையா, இது கட்டிக்கோங்க எப்போவுமே. 10 ரூபா துணி தான், ஆனால் இது பல பேரை உயிரை காப்பாற்றும். இருசக்கர வாகனத்தை குழந்தைய வச்சுட்டு வருவாங்க, இல்லை ஏதோ ஒரு வண்டி வேகமாக வரலாம், ஸ்கூட்டரில் முக்கில் திரும்பலாம். நீங்கள் திரும்பின இடத்துல அவங்களுக்கு தெரியாது, இதுன்னா தொங்கிட்டு இருக்குது, ஏதோ வண்டி ஏற்றிட்டு போகுது நீளமாக அப்படின்னு சொல்லி தெரியும், ஆபத்தானது அப்படின்னு சொல்லி எச்சரிக்கையாக பின்னாடி வர்றவங்க கவனத்தோடு வருவாங்க. எல்லாம் எப்போவுமே இது கட்டிக்குவாங்க. என்னடா காரில் உட்காந்துட்டு தலைக்கவசம் எடுக்கிறாங்கன்னு பார்க்குறீங்களா? வேறு ஒன்றும் இல்லை, நம்ம மக்கள் நிறைய பேர் வந்து தலைக்கவசம் எதுக்கு போடணும் அப்படின்னு தெரியாமல் உணராமல் இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துறதுக்காக தான் இந்த இது சீட் பெல்ட்டு. ஆளே இல்லாத இடத்துல தனியாக உட்காந்துட்டு சீட் பெல்ட் போடுறோம்னு நினைக்கிறீங்களா? நிறைய பேர் என்னென்னா சீட் பெல்ட் வந்து சீட்டுக்குன்னு நினச்சிக்கிறோம். அது சீட்டுக்கு இல்லைங்க, முழுமையான நம்முடைய பாதுகாப்புக்காக அப்படின்னு உணரணும். அதுக்கு தான் இந்த சீட் பெல்ட்டு, ஒரு விழிப்புணர்வுக்காகத்தான். ஏன்னா விழித்து கொண்டோர் எல்லாம் பிழைத்து கொண்டாருன்னு சொல்லியிருக்காங்க, எப்போவும் சொல்லிட்டாங்க. தீதும் நன்றும் பிறர் வாரா. அதனால் நம்ம விழிப்புணர்வோடு இருந்தோம்னா நம்ம என்ன நினைக்கிறோமோ அது கண்டிப்பாக நடக்கும். தம்பி சோப்பில் கறி தெரியலையா தம்பி? நில்லுங்க. குழந்தையில வச்சுட்டு எதுக்கு இவ்வளோ அவசரம்? அந்த சோப்பில் கறியுது, இருங்க இதை மாட்டுங்க. சாலைகள் அழகாக போகணும், குழந்தைகள் நல்லா படிக்க வைங்க. தம்பி சீட் பெல்ட் உங்களுக்கு போடுங்க சார், சீட் பெல்ட்டு சரியா? எப்போவுமே போடணும், ஆளுகளை பார்த்த உடனே போடக்கூடாது சரியா? 2 பேரும் போடணும், 2 பேரும் போட்டுக்குங்க எப்போவுமே. தம்பி விளையாட்டு வீரர், தலைக்கவசம் தலையில் மாட்டுங்க. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க தம்பி, சீட் பெல்ட் அவசியம் போட்டுக்கோங்க. அண்ணா சோப்பு எரிஞ்சாலே நின்றுணும் சரிங்களா? ஆமாம், தலைக்கவசம் போட்டிருக்கீங்களா? இந்த கிளிப் யாருன்னா மாட்டுவாங்க? அது மாட்டலைன்னு பிரயோஜனம் இல்லை. ஏன்னா நிறைய இடத்துல குண்டு குழியுமா இருக்குது சாலைகள், வேகமாக விழுந்துச்சுன்னா தலைக்கவசம் தனியாக ஓடி போயிடும். அதுக்கு தான் இது கொடுத்துருக்காங்க, இந்த கழுத்து பட்டை. மத்திய அமைச்சரே சொல்லியிருக்காங்க பாராளுமன்றத்தில், 6000 பேர் இது கழுத்துப்பட்டை போடாதவங்க மட்டும் இறந்துருக்காங்களாமா. திடீர்னு விழுகிறோம், அப்போ வந்து தெரியணுமில்ல, அதுக்காகத்தான் அது. எப்போவுமே அம்மா இடது பக்கமாக வாங்க, ஒட்டி போய் நிற்காதீங்க. ஆமாம், வரிசையில் இல்லைங்க, இது கோடு போடணும், இதுக்கு நேரம் போட சொல்லிடலாம். பார்த்துருக்கீங்களா? ரொம்ப நன்றிங்கண்ணா, நன்றி. ஏன்னா பின்தொடர்றீங்களா? பரவாயில்ல, நல்ல விஷயந்தான். ஆனால் அதே விஷயத்தில் நம்ம பாதுகாப்பு விஷயத்துலையும் கூடுதல் கவனத்தோடு அக்கறையோடு இருக்கணும். அதுக்கு தான்ண்ணா. ஆனால் இந்த கிளிப் இருக்கு இல்லைங்களா, இது அவசியம் மாட்டோம். நீங்கள் அதையும் தான் சொல்கிறோம். ஏன்னா நம்ம குண்டு குழியுமா இருக்கு இல்லையா, எல்லா பக்கமும் சொல்கிறோம், எல்லாருமே வரி கட்டுறோம். அதைத்தான் சொல்கிறேன், சாலைகளில் நிறைய இடத்துல குண்டு குழியுமா இருக்குது, நம்ம பாதுகாக்கணும்னு வச்சுக்கோங்க. அந்நேரம் போய் நம்ம வரி கட்டணும்னு சொல்லிட்டு மருத்துவமனையில் சொல்ல முடியாதுல்ல. பணம் நம்ம தானே கட்டணும், அதையும் நம்ம தான் கட்டணும். அதனால் நம்ம தான் விழிப்புணர்வோடு இருந்துக்கணும். பத்திரமா போங்க. நிப்பாடுங்க தம்பி, நிப்பாடுங்க தம்பி. அங்கே பாருங்க, பின்னாடி வாங்க. சாலைகளில் இவ்வளோ அவசரப்படாதீங்க சரியா? என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வரணும். சாலைகளில் சிவப்போட கெரிஞ்சா நின்றுங்க, இந்த வேகமாக போகிறீங்க. அதுக்கு தான் அந்த கோடு போட்டிருக்காங்க, தலைக்கவசம் தலையில் மாட்டிக்க. பச்சை விளக்கு வந்தால் தான் போகணும், மஞ்சள் விளக்கு போட்டாச்சுன்னு இங்கே நிப்பாட்டிடணும். அதுக்காகத்தான் 2 கோடு போட்டிருக்காங்க, இதை தாண்டி போகக்கூடாது. நடக்கிறவங்க அப்படி நடப்பாங்க. அம்மா சீட் பெல்ட் போட சொல்லுங்கள் ஐயாவை, நீங்களும் போட்டுக்கோங்க. அண்ணா உங்களோட நீங்கள் பாதுகாப்பாக இருந்தால் தானே குடும்பம் பாதுகாப்பாக இருக்கும் சரிங்களா? போட்டு அழகாக போட்டுக்குங்க. இந்த மாதிரி வாங்கிட்டு போனீங்கன்னா பின்னாடி தூரமாக வர்றவங்களுக்கு இந்த வண்டி போகிறது தெரியுமா? எங்கே இருக்குங்க? பிஞ்சு வச்சா இங்கே தொடங்க. அந்த வெள்ளை கலர் இருக்குது பார்த்தீங்களா, அங்கே தான் துடைக்கணும். எவ்வளவோ வியாபாரம் பண்ணுறீங்க, இதெல்லாம் பார்த்து ஒட்டிக்கோங்க. நீங்கள் பார்த்து அங்கே ஒட்டிக்கோங்க சரிங்களா? பார்த்து ஒட்டிக்கோங்க, சரியாக ஒட்டிக்கோ. அவ்வளோதான். ஒட்டிட்டு மேலே துணி வச்சு தேய்ச்சி விட்டுருங்க. நீங்களும் இரவு மகளும் ஓட்டுறவங்க திடீர்னு மூடை ஏற்றிட்டு போவீங்கல்ல, பத்திரமா ஓட்டிட்டு பாதுகாப்பாக பயணம் பண்ணுங்க.
பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுங்க. ஏன்னா நீங்கள் ரோட்லேருந்து எவ்வளோ தூரம் தள்ளி நிப்பாட்டிருக்கீங்க. மக்கள் வந்து பாருங்க இப்படி வேகமாக போவாங்க, இடது பக்கம் முந்தி இல்லாண்டு வருவாங்க. நைட்லேயோ பகல்லையோ எதிர் வெயிலுக்கும் தெரியும். மரத்துக்கு கீழே நின்று வண்டி தெரியாதுல்ல, கோயில்லாண்டு வருவாங்க. திடீர்னு பார்த்தா வண்டி நிற்கிறது, நின்றுக்குவாங்க. அதுக்கு தான் அது. இது எதுக்குன்னா எல்லா வண்டியிலையுமே இந்த மாதிரி சரக்கு வாகனங்கள் எல்லா வண்டியிலையுமே என்ன எப்போ வேணாலும் இடது பக்கம் நிப்பாட்டுவோம், லோடு ஏற்றுவோம் இறக்குவோம், எந்த நேரம் தெரியாது. அதனால் இது அவசியம் ஒட்டிக்கோங்க எல்லா வண்டியிலையும். இந்த ஒளிரும் பட்டை ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. எங்கள் அப்பா இடது பக்கம் போனார், காலில் அடிபட்டுச்சு, வண்டி நிற்கிறது தெரியாமல் விழுந்து அடிபட்டு பலமாக அடிபட்டுச்சு, ஆளே இல்லை அப்படின்லாம் கூட சொல்லியிருக்காங்க. அந்த அளவுக்கு சின்ன விஷயம் நினச்சிக்காதீங்க. ஒரு வண்டிக்கு 100 ரூபா தான் ஆகும் பின்னாடி, எளிமையாக ஓட்டணும்னு நினச்சா கூட. ஆனால் அது வந்து 100,000 உயிரை காப்பாற்றும். அதை யோசித்து சாலை வீதியில் ஒவ்வொருத்தருமே மதிக்கணும். இது அவசியம் வேணும். சாலை பயணம் வந்து நம்முடைய ஒரு சரித்திர பயணம்ங்க. அது சாதாரண பயணமே கிடையாது. அதை முதல்ல நம்ம உணரணும். முழு அக்கறையோடு இருக்கணுங்க. எதுக்குன்னா நிறைய பேர் கவனிச்சிருப்பீங்க, சோப்பு விளக்கு எரிஞ்சிட்டு இருக்கோம், வேகமாக போயிட்டுருப்பாங்க. எதுக்குன்னே தெரியாமல் அந்த ஒரு 3 நொடி தான். எதுக்காக இருக்கவங்களுக்கு பச்சை விளக்கு வந்துடும், அவங்க வேகமாக வருவாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா இப்படி திரும்பி கவனிப்பாங்க, பின்னாடி இருக்கவங்களுக்கு மஞ்சள் விளக்கு வந்துருச்சா அப்படின்ட்டு இவங்க போகிறதுக்காக. ஒரு ஐபிஎல் பார்க்குறோம், ஒரு டிஎன்பிஎல் பார்க்குறோம், ஒரு துணி கடைக்கு போகிறோம், நகை கடைக்கு போகிறோம், எங்கேயாவது வாட்சை பார்க்குறோமா, எல்லாம் எடுத்து முடிச்சு போட்டு அவங்க முடிக்கிறப்ப தான் நம்ம எந்திரிச்சு வெளியே வரோம். ஆனால் வெளியில் வந்த உடனே வண்டி எடுக்கிறப்ப சாவி எடுத்த உடனே கை காலில் பதற்றம் அடிச்சிருது, கை கால் நடுக்கம் எடுக்குது. சாலைகளில் போனால் எங்கேயுமே ஏதோ ஒரு பறி கொடுத்த மாதிரி ஒரு வேகம். அந்த வேகத்தை அவசியம் இல்லாமல் பண்ணாதீங்க. தேவையில்லாத வேகத்தினால தேவையில்லாத விபத்துக்கள். அதனால் எத்தனை பேர் தெரியுங்களா, 75% விபத்துக்கள் அதிவேகம்தான். அதுதான் முக்கியமான காரணமாக இருக்குது. மஞ்சள் விளக்கு போடுறது எதுக்கு அப்படின்னா நம்மளை நிப்பாட்டுறதுக்கு தான். மஞ்சள் விளக்கு எச்சரிக்கைக்காகத்தான். 3 நொடி தான் அது. அப்போ உடனே சிவப்பு விளக்கு வந்துடும். அந்த நேரத்தில் நம்ம அவசரப்படுறோம். அதனால் ஒரு விழிப்புணர்வோடு பயணம் பண்ணுங்க. அப்புறம் ஹெல்மெட்டு நிறைய பேர் முன்னாடி வச்சுருப்பாங்க, பின்னாடி வச்சுருப்பாங்க, பக்கவாட்டில் வச்சுருப்பாங்க. எதுக்கு வச்சுருக்காங்கன்னு தெரில. ஏன்னா நம்ம நிறைய பேர் வந்து என்னமோ காவல்துறை, போக்குவரத்துறை, அபராதத்துக்காக நினச்சிக்கிறோம். இது நம்ம வாழ்க்கைங்க. நிப்பாட்டுங்க. இதே தான் எப்போவுமே. மஞ்சள் விளக்கு போட்டாச்சுன்னா இந்த கோட்டுக்கிட்ட நிப்பாட்டிடுங்க. யாராவது ஒருத்தர் வேகமாக வர்றதே கையை தூக்கிடுங்க எப்போவுமே. தம்பி இந்த கிளிப்பை மாட்டிக்கிங்க. கிளிப்பு தான் ரொம்ப முக்கியமானது. ஏன் அப்படின்னா நிறைய பேர் அங்கே சிவப்பு விளக்கு போட்டோன்னு அங்கே ஓடியாருவாங்க. அந்த நேரத்தில் நம்ம அதை கவனிக்க மாட்டோம். This is your gift for you. Both of you wearing seat belt. Always. If you go long, back side also wear seat belt. போடுங்கம்மா. போட்டுருந்தா துணிப்பை கிடச்சிருக்குமில்லப்பா. துணிப்பை போச்சுல, இவங்களும் போடணும். தம்பி ஒரே நிமிஷம், இந்த கிளிப்பை மாட்டுங்க தம்பி. இது ஏன் மாட்டக்கூடாதுன்னு சத்தியம் பண்ணிட்டீங்களா? மாட்டிக்கிங்க, எப்போவுமே மாட்டிக்கிங்க. ஐயா இந்த கிளிப்பை மாட்டிக்கிங்க. தலைக்கு வசத்தை நல்ல தலைக்கு வசமாக மாட்டுங்க. ஒட்டி வராதிங்க தம்பி, கொஞ்சம் இடைவெளி விடுங்க. ஒட்டி வராதிங்க. திடீர்னு பிரேக் பிடிச்சா முட்டிடுவீங்கல்ல, ஒட்டி வராதிங்க. சாலைகளில் நிறைய இடத்துல நீங்கள் கவனிச்சிருப்பீங்க, நிறைய இடத்துல தடுப்பு வச்சுருப்பாங்க, சில இடங்களில் யூட்டர்ன் வச்சுருப்பாங்க. வேகமாக போகக்கூடாது இருக்கா. இங்கே 4 வழிச்சாலை இருந்ததுன்னா எதுக்கால ஏதாவது பக்கவாட்டில் போகிறது அப்படின்னா அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தடுப்பு வச்சுருப்பாங்க, பேரிகார்டுன்னு சொல்லும்போது வச்சுருப்பாங்க. ஒரு சில நேரத்தில் அவசரத்துக்கு எல்லா பக்கமே நிறைய இடங்களில் ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் ஒட்டியிருப்பாங்க, ஒளிரும் பட்டை. சில இடங்களில் ஒட்டாமல் இருப்பாங்க. அந்த மாதிரி இடங்களில் நாங்கள் போகிறப்போ வர்றப்போ எங்கே பார்த்தாலும் சரி தான். ஏன்னா பொதுமக்களுடைய பாதுகாப்பு வந்து எந்நேரம் முக்கியம். ஏன்னா ஏதோ ஒரு நேரத்தில் அவங்கள்ட்ட தெரியாது, நடுவில் வச்சுருப்பாங்க, நேரம் தெரியாமல் இருக்கும். அதுக்காகத்தான் அது ஒட்டும். இதுனா ஒரு 40 அடிக்கு அந்த பக்கம் வர்றப்பயே பார்த்தீங்கன்னா ரிஃப்ளெக்டிங் ஸ்டிக்கர் பளிச்சுன்னு தெரியும். அதில் வாங்க. அப்படித்தான் லாரிக்காரர் ஏதாவது இடது பக்கம் வர முடியும் தம்பி. லாரியில் உள்ள இடத்துல வேண்டாம், அப்படி போங்க. லாரி இந்த பக்கம் வரும். ஏன்னா யூட்டர்னு லாரிக்கு பின்னாடி போங்க, வண்டிக்கு பின்னாடி போயிட்டு வாங்க. இந்த கிளிப்பை மாட்டிக்கோங்க ஐயா. பெரிய வண்டியில் போகிறீங்க, தலைக்கவசம் மாட்டுங்க, கிளிப்பை மாட்டிக்கோங்க தம்பி. சீட் பெல்ட் மாட்ட சொல்லுங்கள். சீட் பெல்ட் மாட்டிக்கோங்க. இதுதான் இது. எதுக்குன்னா இப்படி ஒட்டிட்டோம்னா பளிச்சுன்னு தெரியும். தூரத்தில் நீங்கள் 40 அடி தூரத்தில் வர்றப்பயே இது வந்து பளிச்சுன்னு மின்னும். அதுக்கு தான் அது. தூரத்தில் வர்றப்போ அழகாக தெரியும். போலாம் போங்க.
தலைக்கவசம் போட்டு பழகுங்கம்மா. சீட் பெல்ட் சரியாக போட்டுக்கோங்க தம்பி. சீட் பெல்ட் போட்டுக்கோங்க. இந்த கிளிப்பை மாட்டிக்கோங்க தம்பி. இந்த கிளிப்பை மாட்டிக்கோங்க. ஓரமாக நிப்பாட்டி இந்த கிளிப்பை மாட்டிட்டு போங்க. ஆ, ஒரு நிமிஷம் தான் ஆகும், ஒரு நொடி தான் ஆகும். இதில் மாட்டுங்க. எங்கே மாட்டுறீங்க ஐயா? ஓட்ட முடியாதா? மாட்டல இருங்க. அவ்வளோதான். ஒரு நொடி தான் ஆகும், வராது. ஆ, பத்திரமா போங்க தம்பி. பார்த்து தம்பி. எதிர் திசையில் மட்டும் எப்போவுமே போயிடாதீங்க. சாலைகளில் வந்து அவசரத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு போயிடாதீங்க. எதிர் திசையில் ஒரு வழி பாதையில் எந்த காரணத்துக்கு போயிடாதீங்க. கூடுனா ஒரு 5 நிமிஷம் வேணும் மிச்சப்படுத்துவீங்க. எதிர்பாராத விதமாக யாரோ ஒருத்தர் வேகமாக வந்துட்டாங்க அப்படின்னா அவரால் வண்டி நிப்பாட்ட முடியாது. உங்களோட நிலைமை யோசித்து பார்த்துக்குங்க. நினச்சே பார்க்க முடியாத நிலைமையில் நிறைய பேர் இருக்காங்க. சாலைகளில் மட்டும், சாலை விதிகளை மட்டும் எப்போவுமே மதித்து பழகுங்க. சமீபத்தில் ஒரு விமான விபத்து நடந்ததுங்க. 240 பேர் இறந்துட்டாங்க. அதுலேருந்து பார்த்தோம்னா அன்னைக்கு அந்த நடந்த கொஞ்ச நேரத்துலேருந்து சமூக வலைதளங்களில் யாருக்கு என்னென்னு தெரியுமோ, விமானி அப்படி ஓட்டியிருக்கலாம், இவங்க இப்படி போயிருக்கலாம், ஏர் இந்தியா அப்படி பண்ணியிருக்கலாம், அமைச்சர் இப்படி பண்ணியிருக்கலாம், என்னென்னமோ போட்டாங்க. தினமும் சாலைகளில் ஒரு மணி நேரத்துக்கு 20 பேர் இறந்துட்டுருக்காங்க. அதை பற்றி என்றைக்கா ஒரு நாளைக்கு சிந்திச்சிருக்கோமா? ஒரு நாளைக்கு குறைஞ்சது 480 பேர் இறந்துட்டுருக்காங்க. இருசக்கர வாகனத்தில், 4 சக்கர வாகனத்தில் அதிவேகம், எதிர் திசையில் போகிறது, ஒரு வழி பாதையில் போகிறது, சாலை விதிகளை மீறுறதுனால மட்டும் இத்தனை விபத்துகள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் குறைக்கணும் அப்படின்னா அடுத்தவங்களை சொல்லி பிரயோஜனம் இல்லை. நம்ம மாறணும். நம்ம மாறிட்டோம் அப்படின்னோம்னா சாலைகளில் விபத்தை அப்படியே குறைச்சிடலாம். விபத்து நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லைங்க. சின்ன சின்ன தவறுகள் நினச்சிட்டு இருக்கிறோம். ஆனால் பெரிய விபத்துகள் நடந்ததுக்கப்புறம் தான் அதை பற்றி யோசிப்போம். எல்லாருமே பேசுவோம். பாருங்க, ஃபோனை பேசிகிட்டே போகிறாரு. அடுத்தவங்க தட்டி விட்டால் அவர் மேலே சொல்ல வேண்டியது. சரியா? சாலை விதிகளை மட்டும் மதிச்சுட்டே இருங்க. அதுதான் உங்களை மதிக்கும். சாலைகள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தும். சீட் பெல்ட்டை மாட்டிக்கோங்க தம்பி. இதெல்லாம் சின்ன சின்ன விஷயந்தான். தலைக்கவசம் போடுறது, 4 சக்கர வாகனத்தில் போனோம்னா சீட் பெல்ட் போடுறது எல்லோரும் போட்டுக்கணும். முன்னாடி ஓட்டுறவர் மட்டும் போட்டால் பத்தாது, பக்கத்தில் இருக்கிறவங்களும் போடணும். ரொம்ப தூரம் வெளியூர்லாம் போகிறீங்க அப்படின்னா பின்னாடி இருக்கவங்களும் போட்டுக்கோங்க. ஏன்னா பின்னாடி இருக்கவங்க வந்து 8 மடங்கு அதிவேகமாக வருவீங்க. முன்னாடி இருக்க சீட்டு கேட்டில் உடச்சி வீசிடும். அந்த சீட் பெல்ட் போட்டோம்னா சக்குன்னு அந்த ஒரு நொடி தான் அப்படிங்க முன்னாடி நின்றுடும். அதுக்கு தான் அது. அதே மாதிரி தேசிய நெடுஞ்சாலையில் போகிறப்போ 90 கிலோமீட்டர் வேகத்தில் போங்க. இப்போ கேரளா போகும்ல, பார்த்துருக்கீங்களா? நம்மளையும் அறியாமல் கால் எடுத்துருவோம். ஏன்னா ஒரு இடத்துல வேகமாக போயிட்டோம்னா 1500 அபராதம். இன்றைக்கி கேட்டால் அதே மாதிரி எல்லா இடத்துலையும் கொண்டு வந்துட்டா நல்லதுங்க. எல்லா தேசிய நெடுஞ்சாலையிலையுமே. இப்போ பெங்களூர் மைசூர் நெடுஞ்சாலையில் அப்படித்தான். நீங்கள் அந்த இடத்த கிடக்கணுன்னா 10 நிமிஷம் ஆகுதுன்னா அந்த சிக்னல் கிடக்கிறப்போ ஒரு கேமரா இருக்கும். அதில் வேகமாக போயிடுவாங்க. அடுத்த சிக்னல் போகிறப்பையும் கேமரா இருக்கும். அங்கே போகிறப்போ கேமரா பார்த்தோன்னே மெதுவாக பண்ணுவாங்க. ஆனால் அந்த கிடக்கிற தூரம் இருக்குல்ல, தூரமும் நேரமும் 10 நிமிஷத்துக்கு முன்னாடி இருந்தால் நீ நடுவில் வேகமாக வந்திருக்கேன்ட்டு ஃபைன் அடிச்சிடும். அந்த அபராதம் அடிச்சிடும். இதே மாதிரி ஒவ்வொரு தேசிய நெடுஞ்சாலையிலையும் கொண்டு வந்துட்டாங்கன்னா நிறைய விபத்துக்களை குறைக்கலாம். அதிவேகம் ஆபத்தானது. சீட் பெல்ட் எல்லாரும் போட்டுக்க சொல்லுங்கம்மா. சீட் பெல்ட் இருக்கு இல்லைங்களா, எல்லாரும் போட்டுக்கோங்க எப்போவுமே. அம்மா கொஞ்சம் பொறுமையாக இல்லைங்க. ஹலோ, கொஞ்சம் நின்று போங்க. ஏன் அவ்வளோ அவசரப்படுறீங்க? சாலைகளில் அவசரப்படாமல் பயணம் பண்ணுங்க. தூங்கிட்டு இருக்கிறவரை சீட் பெல்ட் போட சொல்லுங்க. தலைக்கவசத்தில் கிளிப்பை மாட்டுங்க. பள்ளி கல்லூரி குழந்தைகள் வர இடம் போகிற இடம் ஏன்னா நீங்களுமே 2 பக்கம் பார்த்துட்டு வாங்க. அவசரத்தில் வேகமாக ஓடிடாதீங்க. குழந்தைங்களும் நின்று பார்த்துட்டு ஓடியாங்க. வேகத்தடையில் நின்று போங்க. வேகத்தடையில் கொஞ்சம் மெதுவாக போங்க. போகிற வேகத்திலே போகக்கூடாது. எதிர் திசையில் போகிறது, ஒரு வழி பாதையில் வர்றது இதெல்லாம் விட்டுருங்க. ஏன்னா ஒரு நொடி தான். அந்த பக்கம் போகிறாங்க, இந்த பக்கம் கொஞ்சம் இடது பக்கம் வந்தாங்க அப்படின்னா நீங்கள் எங்கேயுமே ஒதுங்க முடியாது. சரியான திசையில் போங்க. உங்களை பார்த்து தான் உங்கள் குழந்தைங்க பின்னாடி உட்காந்துட்டு பழகுவாங்க. குழந்தைய வச்சுட்டு பள்ளிக்கூடத்துக்கு போகிறோன்னு சொல்லிட்டு குறுக்கு வழியில் போகாதீங்க. சரியான வழியில் போங்க. சந்ததிகள் சந்தோஷமாக இருப்பாங்க. எந்த ஒரு செயலையுமே தொடர்ந்து செய்யணும் அப்படின்னா ஒரு ஆதரவு வேணும். யாருக்குமே, எந்த ஒரு அமைப்பாக இருந்தாலும் சரி. நம்ம பண்ணுறதை பார்த்துட்டு 2 வருஷத்தில் ரோட்டரி நண்பர்கள்லாம் சேர்ந்து இந்த வண்டியை வாங்கி கொடுத்தாங்க. 2017 8 வருஷம் ஆகிடுச்சுங்க. 1 லட்சம் கிலோமீட்டர் ஓடிடுச்சு. 1 லட்சம் கிலோமீட்டருக்கு மேலே தான் ஓடிடுச்சு. இன்றைக்கி வரைக்கும் எந்த விதமான தடையும் கிடையாது, தடங்களும் கிடையாது. என்ன உதவி கேட்டாலும் திடீர்னு கேட்டால் அவங்க வீட்டில் ரோட்டரி நண்பர்கள் வந்து உதவி பண்ணுறதுக்கும் தயாராக இருக்காங்க. இதனால் இந்த மாதிரி நேரத்தில் எல்லாத்துக்குமே
இது வரைக்கும் நமக்கு தொடர்ந்து ஆதரவும் ஒத்துழைப்பும் கொடுத்துட்டு வர அனைவருக்குமே நன்றி நன்றி நன்றி. மீனாட்சி இன்ஸ்டிடியூட் ஆஃப் இன்ஜினியரிங் டெக்னாலஜி தண்டலம் சென்னை பிடெக் சிஎஸ்சி ஏஏஎன்எம்எல் ஏஎன்டிஎஸ் சைபர் செக்யூரிட்டி ஐடிஎன்இசிஇ மணப்பெண்ணின் பிரத்யேகமான திருமணப்பட்டு விவாஹா த சென்னை சில்க்ஸ் லான்ச்சிங் அதிசயா ஒன் வேர்ல்ட் அதிசயங்களின் ஆரம்பம்.